Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical courses என்னென்ன courses வந்து government collegeல இருக்குது, எவ்வளவு seats மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்குது, community wise எவ்வளவு seats இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு seats இருக்கு, ஒவ்வொரு courses-க்கு எந்த காலேஜ்ல அப்படிங்கறத நீங்க எப்பவுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். B.Pharm பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயும் மதுரை மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்குது. மொத்தம் பாத்தீங்கன்னா 120 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் மெயில் மோஸ்ட்லி மெயில் நர்சிங் உடைய கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல 6 காலேஜஸ்ல இருக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மதுரை, செங்கல்பட்டு, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கடலூர். மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலும் பாத்தீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. சேமா எப்படி ஃபீமேலுக்கு இருந்துச்சோ அதே காலேஜஸ் தான். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் சேலம் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ். மொத்த சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 315 சீட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி வந்து மொத்தம் 3 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சென்னை, தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி திருச்சி. மொத்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 சீட்ஸ் இருக்குது. பிஏ எஸ்எல்பி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில மட்டும்தான் இருக்குது. மொத்த சீட்ஸ் வந்து 25 சீட்ஸ். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 19 காலேஜஸ்ல இருக்குது. மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்னென்ன காலேஜ்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 20, ஸ்டான்லில 20, கீழ்ப்பாக்கம் சென்னை 20 காலேஜ், மதுரை மெடிக்கல்ல 10 சீட்ஸ், தென் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல 20, செங்கல்பட்டுல 20, திருநெல்வேலியில 20, கோயம்புத்தூர்ல 10 சீட், கேஏபிவி விஸ்வநாதன் திருச்சியில 20, கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 20, வேலூர் மெடிக்கல் காலேஜ்ல 10, கவர்மெண்ட் விழுப்புரம்ல வந்து 20 சீட்ஸ், திருவாரூர்ல வந்து 20 சீட்ஸ், சிவகங்கையில 10 சீட்ஸ், தென் பெருந்துறை ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 சீட்ஸ் வந்து இருக்குது. புதுக்கோட்டையில 20, தென் கரூர்ல 20 சீட்ஸ், கடலூர்ல 10 சீட்ஸ், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் டைம்ல இதே சீட்ஸ் தான் இந்த 2024 to 25 அட்மிஷனுக்கு வரும். சோ கவுன்சிலிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஒரு 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சீட்ஸ் வந்து வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. சோ அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி வந்து 5 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. மொத்த சீட்ஸ் வந்து 55 சீட்ஸ் வந்து அவைலபிள். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர். கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி வந்து 5 காலேஜ்ல இருக்குது. மெட்ராஸ், ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி. மொத்த சீட்ஸ் வந்து 45 சீட்ஸ். பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் சென்னை, தென் கடலூர் மெடிக்கல் காலேஜ்ல 30 சீட்ஸ் வந்து இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு, கேஏபிவி விஸ்வநாதன் திருச்சி, தர்மபுரி, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தமாலஜி அண்ட் கவர்மெண்ட் ஆப்தமாலஜி ஹாஸ்பிட்டல் சென்னை. மொத்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 115 சீட்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி வந்து 13 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது. 240 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல 20, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, மோகன் குமாரமங்கலம், கேவிபிவி விஸ்வநாதன் திருச்சி, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், வேலூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், கடலூர், நாமக்கல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா காலேஜ்லயும் 20 சீட்ஸ் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 காலேஜ்ல வந்து 10 சீட்ஸ் அவைலபிளா இருக்குது. தென் பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி வந்து மொத்தம் 17 கவர்மெண்ட் காலேஜ்ல 320 சீட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸ்டான்லில 20, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, சேலம் மெடிக்கல் காலேஜ், கேவிபிவி திருச்சி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், தென் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில 10, புதுக்கோட்டையில 20, கரூர்லயும் 20, நாமக்கல்ல வந்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கார்டியாக் டெக்னாலஜி வந்து 12 கவர்மெண்ட் காலேஜ்ல 172 சீட்ஸ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 7, ஸ்டான்லில 20, கீழ்பாக்ல 6 சீட்ஸ், மதுரையில வந்து 20, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி இதுல எல்லாத்துலயுமே 20 சீட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர்ல 10, சேலம் மெடிக்கல் காலேஜ்ல 5, கேவிபிவி விஸ்வநாதன்
திருச்சியில வந்து 20 சீட்ஸ், விழுப்புரம்ல வந்து 4 சீட்ஸ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 20 சீட்ஸ். பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து 8 கவர்மெண்ட் காலேஜ்ல 115 சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லில 10, தஞ்சாவூர், திருநெல்வேலி, கேவிபிவி கவர்மெண்ட் விழுப்புரம், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் இதுல எல்லாம் மொத்தம் 20 சீட்ஸ் இருக்குது எல்லா காலேஜ்லயும். நாமக்கல்ல வந்து 5 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து 13 கவர்மெண்ட் காலேஜ்ல 205 சீட்ஸ் இருக்குது. இதுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 10, ஸ்டான்லில 5, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கேவிபிவி விஸ்வநாதன், திருச்சி, கன்னியாகுமரி இதுல பூரா பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. வேலூர் மெடிக்கல் காலேஜ், தென் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 10 சீட்ஸ், திருவாரூர்ல வந்து 20, ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில வந்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 கவர்மெண்ட் காலேஜ்ல 240 சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லில 19, மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கேவிபிவி திருச்சி மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம், தென் திருவாரூர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த காலேஜ்ல 20. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒமந்தூர் அதுல 15 சீட்ஸ், புதுக்கோட்டையில 20, தென் நாமக்கல்ல வந்து 6 சீட்ஸ். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 12 கவர்மெண்ட் காலேஜ்ல 230 சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கேவிபிவி விஸ்வநாதன், திருச்சி, தென் கன்னியாகுமரி கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், தென் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் புதுக்கோட்டை இதுல எல்லாமே உங்களுக்கு 20 சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில 10 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்து 10 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது 158 சீட்ஸ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 14, ஸ்டான்லில 20, மதுரையில 10, திருவாரூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவாரூர் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. தென் ஈரோடு பெருந்துறை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 10, நாமக்கல்ல வந்து 4 சீட்ஸ். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் 20 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி வந்து 3 கவர்மெண்ட் காலேஜ் மெட்ராஸ், ஸ்டான்லி, தஞ்சாவூர் 10 சீட்ஸ் வந்து மெட்ராஸ்ல, ஸ்டான்லிலையும் தஞ்சாவூர்லயும் 5 சீட்ஸ், மொத்தம் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்ப வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் என்னென்ன கோர்சஸ் வந்து என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல அவைலபிளா இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத. இதை நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜ் வேணும்னு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து என்கார்ட்ல அட்டாச் பண்றேன். அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவா கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிறது புரியும். சோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த அப்டேட்ஸோ எந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய தொடர்ந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.